சுங்குவார் சத்திரத்துல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி 25 லட்சத்திலே பாத்தீங்கன்னா தனி வீடு இடத்துடன் கூடிய தனி வீடே கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10,50,000 ரூபாயில பாத்தீங்கன்னா நீங்க இடமே வந்து வாங்கிடலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரா இருக்கும். இல்ல இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வரணும்னாலும் இது சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த லொகேஷன்ல அவ்வளவு கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குதுங்க. ரெண்டல் இன்கமே பாத்தீங்கன்னா 8,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. நேஷனல் ஹைவே பெங்களூர் பைபாஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து கரெக்டா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது பாருங்க, இது பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேங்க. சுங்குவார் சத்திரம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே 4-வே ட்ராக்காவே உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட் ஹைவே நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மப்பேடு ஜங்ஷன், அரக்கோணம், ஃபுல்லாவே திருவள்ளூர் எல்லா ஊருக்குமே பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு லொகேஷன். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஜங்ஷன் நம்ம சுங்குவார் சத்திரம் ஜங்ஷன். அங்கேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வரப்போகுதுங்க. கரெக்டா இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஜங்ஷனுமே வந்து இருக்குதுங்க. இதுக்கு இடையில ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி நீங்க பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த சரௌண்டிங்ல இப்போ பயங்கரமான டெவலப்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இங்க இருந்து கரெக்டா ஒரு 1.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே வந்து வருதுங்க. ஃபுல்லாவே போட்டுட்டு இருக்காங்க. நீங்க போகும்போதே பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் நீங்க வந்து கிராஸ் பண்றத பார்க்க முடியும். எக்ஸ்பிரஸ் வே வந்து கிராஸ் ஆகுது. இந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல புதுசா வர போற பரந்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏர்போர்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம். இதுக்கு இடையில இந்த ரோட்ல இருந்து கரெக்டா இங்க இருந்து ஒரு 800 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஃபுல்லாவே ஒரு அருமையான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். அதுவும் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பாருங்க, ஃபுல்லா வந்து ஷேர் ஆட்டோ எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சைட்டை பார்த்தோன்னா நமக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாலே சைட்டோட ஒரு அம்சம் உங்களுக்கு வந்து அருமையாக வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட்டை நமக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப் செல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை கொடுத்துருக்காங்க. சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா PL ஏரோ சிட்டி. அந்த ஏரோ சிட்டி அப்படின்ற ஒரு நேம் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம நியர்பைல பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் நியர்பைல தான் இருக்கும். அதாவது இங்கேருந்து கரெக்டாக புதுசாக வரப்போற பரந்தூர் ஏர்போர்ட் கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. சுங்குவார் சத்திரம் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம நேஷனல் ஹைவேல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்டேட் ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஃபுல்லா நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க. என்ட்ரன்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 என்ட்ரன்ஸ் இருக்குது. பாருங்க, அங்க ஒரு என்ட்ரன்ஸ் வந்து போட்டுருக்காங்களா, நல்ல ஒரு ஆர்ச் போட்டு அங்க ஒரு என்ட்ரன்ஸ். அது ஃபுல்லா ரோடு தாங்க. ஆப்போசிட்ல ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கு. நீங்க அங்க ஒரு வேற ஒரு கம்பெனி போட்ட லே அவுட்ல ஃபுல்லா வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. ஃபுல்லா என்ட்ரன்ஸ், இது ஒரு என்ட்ரன்ஸ், இங்க ஒரு என்ட்ரன்ஸ், அது ஒரு என்ட்ரன்ஸ், அது ஒரு என்ட்ரன்ஸ். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கு 5 என்ட்ரன்ஸ்ல சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சைட்டை டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கண்ணில் காட்டும் போதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும் இல்லையா, அந்த ஃபீலை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை பக்காவா 100% வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பைப்லைன் கனெக்ஷனோட பாத்தீங்கன்னா தெரிஞ்சு இங்க பாருங்க, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட் டேங்கே வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இமீடியட்டா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இதுலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போர் எல்லாமே நீங்க அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியாக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு எல்லா டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரோடோட வித்து மட்டுமே பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ஒய்டான ஒரு ரோடு, ஃபுல்லா பிளாக் டாப் ரோடு நல்லாவே கொடுத்துருக்காங்க. மத்த ரோடு எல்லாமே 33, 24 அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட், EB லைன் எல்லா வசதியிலுமே இமீடியட்டா இருக்கு. உள்ள ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கட்டுறாங்க. இங்க ஆல்ரெடி ஒரு வீடு கட்டிட்டாங்க. அதே மாதிரி உள்ளேயும் பாத்தீங்கன்னா 3-4 வீடுகள், ஓவராலா ஒரு 5 வீடு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு. குடியுமே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். 8,000 ரூபாய் இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அதிகமா இருக்கும். அதனால தனியா இடத்த வாங்கி நம்மளே வீடு கட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல வேலை பார்க்கவாங்கல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வர்றாங்க. இதுலயே ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு 6-7 வீடு அந்த மாதிரி மொத்தமா போட்டு இருக்குதுங்க. இதுல கூட ஒரு 7 குடும்பங்கள் வந்துருவாங்க. அந்த பக்கம் ஒரு 3 குடும்பங்கள், ஒரு 10 குடும்பங்கள் இப்பவே வர போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு 100 வீடுகள் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியாவே இருக்குதுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வித் செக்யூரிட்டி, CCTV அக்சஸ் எல்லாமே போட்டு பக்காவா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளோட சைட்டை. இது வந்து பாத்தீங்கன்னா 23 ஏக்கர்ல ஓவராலா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ங்க. 480 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இதுக்குள்ள இருக்குது. அதுல நான் சொல்லனா 70% சோல்ட் அவுட்ங்க. 70% பிளாட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் 30% எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பிளாட் என்னமோ தான் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. அதுலயும் உங்களுக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு, எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. 600 சதுரடியில இருந்து 2400 சதுரடி வரைக்கும் பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். நல்ல ஒரு ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட்ல அதுவும்
அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DTCP ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பார்க் வந்து இருக்குதுங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுறது குழந்தைகளுக்கான ஒரு பார்க் ஏரியாங்க பாருங்க. அதுக்குள்ள ஃபுல்லா டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக் அந்த மாதிரி ஒரு பார்க் ஏரியா இருக்கு. இன்னொன்னு டர்ஃப் சரிங்களா, அது டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள அம்யூனிட்டிஸ் ஃபுல்லாவே வந்து இருக்குதுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஏரியால அதுவும் நம்ம சொன்ன மாதிரி இவ்வளவு அம்யூனிட்டிஸோட ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலைக்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 1890, அதாவது 1890 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல பொறுத்த வரைக்கும் 2500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாங்க. ஏன்னா இங்க நியர்பைலே ஒரு பெரிய கம்பெனி நீங்க வந்து பாத்துருக்கவங்களும் தெரிஞ்சிருக்கும், பெரிய கம்பெனி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு சதுரடி 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய், கிட்டத்தட்ட 600-700 ரூபாய் கம்மியா உங்களுக்கு வந்து 1890 ரூபாய்க்கு ஒரு சதுரடி. இதுல சின்னதா ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸோட சேர்த்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு பிளாட்டா வாங்குனீங்கன்னா 10,50,000 ரூபாய். வீடு இவங்களே வந்து கட்டிங் கொடுத்துறாங்க. அது நம்ம வீட்டு பக்கத்துல போய் பார்க்கலாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்ல, அது உள்ள வந்து வந்தாச்சு. பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வீடு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்குங்க. பக்காவா குடி வந்துட்டாங்க. அந்த வீட்டுல குடி வந்துட்டாங்க. இதுலயும் பாருங்க உங்களுக்கு பூஜை எல்லாம் போட்டு குடி வந்துட்டாங்க. இப்போ அவங்க மேலையுமே எடுத்துறாங்க. ஏன்னா மேல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 8,000-10,000 வரும்ல உங்களுக்கு. கீழே நம்ம குடி இருந்துக்கலாம். மேல வந்து ஒரு 8,000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ரெண்டல் இன்கம் வருது. இந்த மாதிரி ஃபுல்லா வீடுகள் எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி மினிமம் சைஸ்ல இருந்து 600 சதுரடியில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு லொகேஷன்ல இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு. செக்யூர்டா இருக்குங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. ஒரு செக்யூர்டு கம்யூனிட்டிக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்குள்ள இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி லோ பட்ஜெட்லயும் கிடைக்கணும். இத்தனை ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கும் போது அது எல்லாத்துக்குமே வந்து ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம PL ஏரோசிட்டி ப்ராஜெக்ட். இவ்வளவு டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா, அதனாலதான் 70-80% வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பிளாட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சுங்க. இன்னும் 100 பிளாட் மட்டும் தான் இருக்கு. 480ல கிட்டத்தட்ட 380 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் 100 பிளாட் மட்டும் தாங்க இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கூடிய சீக்கிரத்துல, ஏன்னா ஐப்பசி கார்த்திகை இந்த சீசன் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஸ் வாங்குவாங்க. அதுல வந்து புக்கிங் ஆயிரும். அதுக்குள்ள நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கணும், அவங்களுக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம வந்து இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி 1 BHK வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 35 லட்சத்துல இருந்து வித் கார் பார்க்கிங்கோட பக்காவா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஆஃபரா எல்லாமே வந்து கொடுக்கணும்ல. அதாவது ப்ராப்சல் கொடுத்தாலே பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரேட்டும் ஆஃபரா கொடுப்பாங்க. அது இல்லாம கிஃப்ட் கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து கொடுத்துருவாங்க மக்களுக்காக. அந்த மாதிரி இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்க. அந்த ஆஃபரோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா பில்லா ரங்கா பாசா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு 3 ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு OnePlus மொபைல் ஆஃபர் ஒன்னு கிஃப்டாவே வந்து கொடுத்துறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டா வந்து ஃப்ரீயாவே பண்ணி தந்துறாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோன் போறோம் அப்படின்னா லோனுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ ஒன்னு இருக்கு இல்லையா, அதையுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. இந்த மூணையுமே பாத்தீங்கன்னா மக்களுக்காக ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. ரேட் வந்து 10,50,000 இருந்தே ஒரு பிளாட் வந்து சொந்தமாக்கலாம். நீங்க வீடு கட்டிட்டு வரதுனால வரலாம், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டா இது வந்து இருக்குங்க. மினிமம் சைஸ்ல கூட ஒரு 10,50,000 ரூபாயில ஒரு பிளாட் வந்து வாங்கி போடுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ல இருக்கும். இப்பவே அப்ரிசியேஷன்ல தான் இருக்கு. இப்பவே கரண்டா 15 லட்சம் போற இடத்துல உங்களுக்கு 10,50,000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. லோனுமே அவைலபிள் பண்ணி தந்துடுறாங்க. 80-90% உங்க டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி லோன் இருக்கு. ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து இருக்குது. மீதி டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களா வரும்.